இன்றைக்கு இவர்கள் எந்த அளவுக்கு வீரியத்தோடு இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக நிற்கிறார்களோ அந்த அளவுக்கு கியாமத் நாள் வரைக்கும் இஸ்லாம் வரப்போகிறது. இந்த நேரத்தில் இந்த 313 பேர்கள் பின்வாங்கிவிட்டால் இஸ்லாம் வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இவர்கள் கையில் இருக்கிறது இஸ்லாம் மேலே வருவது. அதனால் இவர்கள் இந்த சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கிற போராட்டத்தில் எவ்வளவு தூரம் உறுதியாக நிற்கிறாங்கன்னு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சோதனையை வச்சான். அதனால தான் அல்லாஹ் அவர்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு சொல்லுகிறான். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான். நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்வது பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வது பெரிய விஷயம். அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது. அதுவும் எப்படி தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன 2வது வருஷம், ஹிஜ்ரி 2வது வருஷம் இது நடக்குது. ஹிஜ்ரி